எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. வீரஹேர்லமுதூர் மண்ணின் முதல் கிறிஸ்துவர் செல்வநாயகம் கல்லறை தாத்தா. கல்லறை தாத்தாவின் 120வது நினைவு நாளை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்று அவருடைய நினைவு நாளை சிறப்பிப்பதற்காக முன்னாள் பேராயர் ஜூடு பால்ராஜ் அவருடைய தலைமையில் திருப்பலி நடைபெற்றது. நம்முடைய மண்ணின் மைந்தர்கள் மைக்கேல் ராஜ் ராஜேஷ் அவருடைய தலைமையில் சிறப்பு திருப்பலியும் நடைபெற்றது. திருப்பலியுடன் இறுதியில் அவரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவும் நிகழ்ச்சி நடக்கின்றது. நம்முடைய மண்ணின் முதல் கிறிஸ்துவர் கல்லறை தாத்தா அவர் கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டாலும் இன்னும் அவருடைய சாட்சிகளும் அவருடைய வாழ்நாள் சாதனைகளும் இன்னும் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கின்றன. அவரை நம்பி அவருடைய பலனை அடைந்தவர்கள் அநேகம் பேர். குறிப்பாக சொல்லப்போனால் கீழத்தெரு இந்து சமுதாயத்து மக்கள் அவரை இன்னுமே கடவுளாக வழிபடுகின்றனர். வயல்வெளிக்கு செல்லும் போது சிலுவை அடையாளம் அடைந்தே செல்கின்றனர். அவருடைய பெயர் இன்னும் நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் கண்டினியூவாக சொல்லலாம். செல்வம், செல்வி, செல்லத்தாய் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு பெயர் இருக்குது. அவர் மூலமாக அற்புதம் பெற்றவர்கள் அதிகம் பேர். ஏதாவது ஒரு பிரச்சனைனா கல்லறை தாத்தா வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா அப்பாலாம் சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு அவருடைய மரபு, அதாவது கிறிஸ்துவ மரபை பின்பற்றிய அவர் கிறிஸ்துவ மரபை பின்பற்றும் போது என்னென்ன பிரச்சனைகளை சந்திச்சிருப்பார் அப்படிங்கிறது ஒரு அளப்பரியாது. நம்மளும் அவருடைய கொள்கைகளையும் கிறிஸ்துவ மரபுகளையும் நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்ப்போம் அப்படிங்கிறது ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கலாம். இது உங்கள் விகேஎஸ் எஃப்எம், நான் உங்கள் கோயில். ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. இது உங்கள் விகேஎஸ் எஃப்எம். கேட்க துடிக்குது மனசுக்கு.